அரசாங்கத்தினுடைய வேளாண் பொருள் விற்பனை மையத்தில் ஸ்டாலின் படம் இருக்குது. அரசாங்கம் நடத்துகிற கூட்டுறவு சொசைட்டியில் டெக்ஸ்டைல் விற்பனை மையத்தில் ஸ்டாலின் படம் இருக்குது. அப்புறம் அரசாங்கம் நடத்துகிற மதுபான கடையில் மட்டும் எப்படி ஸ்டாலின் படம் இருந்தால் நல்லா இல்லை. ஒன்றும் கெஸ்ட் ஹவுஸில் கூட ஸ்டாலின் படம் தான் மேலே இருக்குது. கெஸ்ட் ஹவுஸில் படுத்து தூங்கினா முழிச்சு பார்த்தா நீங்கள் முதல்ல ஸ்டாலின் படத்தை தான் முடிக்கணும். கலைஞர் ஸ்டாலின் தான் அப்படி சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி தான் இருக்குது எல்லா இடத்துலையும். அவருடைய நோக்கம் என்ன? ஒன்று ரிமாண்ட் பண்ண, இல்லை சீக்கிரம் விட்டு சும்மா உட்காந்து என்ன செய்ய போறேன்? எஃப்ஐஆர் போட்டேன். இல்லை ஒரு தலைவர் பொறுப்புல இருக்கு. தலைவர் என்ன மண்டபத்துல இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அங்கேயே படுத்துக்கிட்டா அவர் தலைவரா? அப்படி படுத்துக்கோ. நாங்கள் பிஜேபி காரங்களாம் அதாவது ஒப்பிட்டு 8 மணிக்கு ரிலீஸ். ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருந்தாரு, இப்போ இவரால் 5-6 மணி நேரம் இருக்க முடியும்னு கேட்குறது. அது ஜெயிலுங்க, அது ரிமாண்டுங்க, இது அரெஸ்ட்டுங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரிமாண்டு வேற, அரெஸ்ட் வேற. நீங்க மறைமுக கூட்டணியில் இருக்கீங்க திமுக கூட. காமெடி காமெடியன்ஸ் பத்தி எல்லாம் பேசி சினிமால தாங்க ஹீரோ விஜய். அரசியல காமெடி ஆயிட்டாருங்க. சாலிடா 2 வருஷம் ஆச்சுன்னு ஆண்டு நடத்துற 2 வருஷத்துல அவருடைய பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க. விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் வச்சு போட்டிட்டாரா? ஈரோடு கிழக்குல பொது தேர்தல் இடைத்தேர்தல் வச்சு போட்டிட்டாரா? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டிட்டாரா? எலெக்ஷன்ல போட்டியிட துப்பு இல்ல. பரந்தூர் பிரச்சனைக்கு பறந்து வந்தார் விஜய். ஒரு நாள் கால் ஷீட்டுங்க அது. அந்த கோபேக் ஸ்டாலின், கோபேக் மோடின்ற பிரச்சனை வரும்போது 2 பேரும் சொல்லி வச்சுட்டு நாடகம் வாட் ப்ரோ, ஹவு ப்ரோ, ராங் ப்ரோன்னு பேசினேன். என்ன அரசியல் பேசுகிறேன் நீங்கள்? ஏதாவது சினிமாவில் எழுதி வச்ச மாதிரி பஞ்சு டயலாக் பேசி 10 பேர் கை தட்டி தான் அரசியல்வாதியா? விஜய் பண்ணுறது கேரவன் பாலிடிக்ஸ், ஹீட் அண்ட் டஸ்ட் பாலிடிக்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பிஜேபியில். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பத்தி என்ன சொல்லுங்க. அகில இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. என்ன ஸ்டாண்ட் அவங்களுக்கு? டீலிமிட்டேஷனை பத்தி பேசுறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அது தெரிஞ்சுக்கல திமுக, அது தெரியல. இதெல்லாம் பருப்பு வேகாது. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? 40 MP எங்க போய் உட்காந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தீங்க? எவ்வளவு பணத்தை கொண்டு வந்தீங்க? வேற என்னத்துக்கு நீ ரிசைன்மெண்ட் போ, நாங்க பாத்துக்கிறோம். கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்றதுக்கு ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, 40 MP இருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டீங்கன்ற கேள்வி வருதா இல்லையா? என்ன கேட்டீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு? வந்ததுக்கு அப்புறம் மெட்ரோவுக்கு பணம் கொடுக்கல, இந்த அதுக்கு பணம் வரல, இதுக்கு பணம் வரலன்னு குற்றம் சொல்றதுக்கு உதவுதே தவிர, நீங்க பீகாருக்கு ஒதுக்கிட்டீங்க, இந்த மாநிலத்துக்கு ஒதுக்கிட்டீங்கன்னு சொல்றதே தவிர, இப்போ இந்த தமிழ்நாடு பட்ஜெட்ல எத்தனை மாவட்டத்துக்கு ஒதுக்கிட்டீங்க? எந்த காங்கிரஸை வைக்கோ காலமெல்லாம் எதிர்த்தாரோ, எந்த காங்கிரஸ் இலங்கையில தமிழர்களை கொன்று குவிக்க காரணமானுச்சுன்னு விமர்சனம் வச்சாரோ, காங்கிரஸ் அழிச்சு ஒழிப்பேன்னு சொன்னாரோ, அந்த காங்கிரஸ் ஓட்டத்தை வாங்கி வைப்பாரு. வெக்கம் கெட்டு போன வைக்கும். அவரெல்லாம் பேசவே கூடாது. வெக்கம் இல்லாத வைக்கும். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து பாஜகவினர் போராட்டம் பண்ணீங்க, தடுத்து நிறுத்தப்பட்டீங்க, கைது செய்யப்பட்டீங்க, விடுவிக்கவும் பட்டீங்க. அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாரு 1000 கோடி ஊழல் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கிளிப்புள்ள மாதிரி ஈடி சொல்லுது அப்படின்று. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, நாங்க இனிமே போலீஸை தூங்கவே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார். ஸோ இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? 1000 கோடின்றது ஈடி சொன்னது தானே பிஜேபி சொல்லுது, அண்ணாமலை சொல்றாரு. அமைச்சர் மாற்றி சொல்றாரு. அண்ணாமலை சொல்றது எப்படி ஈடி சொல்ல முடியும்? ஈடி ரைடு நடக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ராங் குழு இல்லாமல் எந்த ரைடுமே நடக்காது. நீங்கள் ஐடி ரைடோ இடி ரைடோ வித்தவுட் ஸ்ட்ராங் குழு அவங்க இந்த மாதிரி ரைடுக்கான முயற்சியை செய்ய மாட்டாங்க. அதில் இடி ரைடுக்கு ப்ளஸ் கூடுதலாக ஒரு அம்சம் இருக்குது. ஒரு எஃப்ஐஆர் இருக்கும். ஒரு எஃப்ஐஆர் இருந்துட்டாலே ஈடிக்கு ரைடு பண்ணுற அந்த ரைட்ஸ் கிடைச்சிருது. இப்போ செந்தில் பாலாஜி எவ்வளோ நாள் உள்ளே இருந்தார்ல, இப்போ பெயில் தானே வந்திருக்காரு. அந்த வழக்கு இடி போட்ட வழக்கா, தமிழ்நாடு மாநில அரசாங்கம் போட்ட வழக்கா? மாநில அரசாங்கம் போட்ட வழக்கு தான். திமுக ஆட்சியில் போட்ட வழக்கு தான். அதுக்கு அந்த எஃப்ஐஆரின் பேரில் இடி ரைட் பண்ண முடியும். அதுக்கு இடிக்கு பவர் இருக்குது. ஐடியை விட இடிக்கு பவர்ஸ் அதிகம். அதனால் இன்றைக்கி அவங்க டாஸ்மாகில் ஏற்கனவே இருக்கிற பல வழக்குகள், பல ஆண்டுகளாக இருக்கிற எஃப்ஐஆர்ஸின் அடிப்படையில் தான் இந்த ரைடே நடந்திருக்குது. அவங்களுக்கு ஸ்ட்ராங் குழு இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் அவங்க வரமாட்டாங்க. 1000 கோடின்றது ஒரு பூர்வாங்க எஸ்டிமேட்டாக கூட இருக்கலாம். இதே மத்திய அரசு கர்நாடகாவில் பசுவராஜ் பொம்மை அவர்கள் எடியூரப்பா 40% கமிஷன் அரசாங்கம்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எதுவும் ஈடி போன மாதிரி எங்களுக்கு தெரியல. யாரெல்லாம் பாஜகக்கு எதிராக இருக்காங்க அவங்க பாருங்க. கர்நாடகாவில் லோகாயத்னு ஸ்பெஷல் சிஸ்டம் இருக்கு. லோகாயத்னு இருக்கு. தமிழ்நாட்டில் இல்லை. அதில் நடவடிக்கை எடுங்க. இப்போ காங்கிரஸ் ஆட்சி தானே, உங்கள் கண்ட்ரோல் தானே இருக்கு. நீ தாராளம் நடவடிக்கை எடுங்களேன் பசுவராஜ் மேலே. இப்போ சீதாராமையா கவர்மெண்ட் இருக்குது. ஊழல் எல்லாம் வெளியில் கொண்டு வாங்க. எல்லாமே ஈடி தான் போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் ஈடியாக தலையிடுறாங்க. மாநில அரசாங்கங்கள் தானே சொத்து குவிப்பு வழக்கு போட்டு வழக்கு நடந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. தண்டனை எல்லாம் கிடைக்குது. இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு மேலே நடந்த கேஸு மாநில அரசு போட்ட கேஸா, மத்திய அரசு போட்ட கேஸா?
மாநில அரசு. சசிகலா அம்மையா 4 வருஷம் உள்ளே இருந்தாங்க. மாநில அரசு போட்ட வழக்கு தானேங்க. நீங்கள் போடுங்க. இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துருச்சு இல்லைங்க, போட்டு வழக்கு நடத்துங்க. பழைய பிஜேபிக்காரங்க யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ நீங்கள் நடவடிக்கை எடுங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க. ஹூ பிரிவென்டட் யூ? இப்போ டெல்லியில் லிக்கர் ஸ்கேம் நடந்தது. அப்போ மணீஷ் சிசோடியா அவர்களை வந்து பாஜக வந்து பிஜேபியில் சேரதுக்கு கூப்பிட்டாங்க. அவர் மறுத்ததுனால இந்த மாதிரி நடந்தது. செந்தில் பாலாஜியே மலைச்சது போகல அப்படின்ற சும்மா வானத்துக்கு மூவிங்க போய் இப்போ அதே இதெல்லாம் மாதிரி என்னன்னா, செந்தில் பாலாஜியும் டெல்லிக்கு போறாரு. இதெல்லாம் எதுக்குன்னா ஈடியினுடைய ஆக்ஷன்ஸுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்கறதுக்காக. ஈடி நடவடிக்கை எடுக்குது, அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்கறதுனால செந்தில் பாலாஜி ஈடி வந்து பிஜேபியில் சேர சொல்லுச்சு. முடியாதுன்னே ரைடு. அங்கே ஆம் ஆத்மி அந்த மாதிரி பண்ணாங்க, முடியாதுன்னே ரைடு அப்படின்னு இந்த எழுதி வச்சுக்கோங்க. இவங்களாம் கட்சிக்கு எப்போ வந்தால் நாங்கள் சேர்க்கவே மாட்டோம். செந்தில் பாலாஜியவோ ஆம் ஆத்மியில் இருந்து வரக்கூடியவங்கள பிஜேபியில் வில் நெவர் அட்மிட் தம் இன்டு தி பார்ட்டி எழுதி வச்சு. அதுவும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது கைது நடக்கலாம், எல்லாமே வந்து தெரியும். அதுக்கு முன்னாடி நாளே பார்க்குறோம் வீட்டு சிறையில் வந்து வைக்கப்படுறாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களால் ஒரு 5-6 மணி நேரம் உட்கார முடியல. அப்போ என்ன போராட்டம்? எங்கள் தலைவர் உட்கார்ந்தாரு. போராட்டம் கைதுன்றது என்னங்க? நீங்கள் யூ ஃபைல்டு எஃப்ஐஆர். இப்போ மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போனோடனே எங்கிட்ட என்ன பண்ணுறாங்க, ரேகை வாங்குறாங்க, நம்ம பேர் அட்ரஸ்லாம் எழுதிக்கிறாங்க, நம்ம ஆதார் இருந்தால் அதை காமிச்சு அதை அந்த டீட்டெயில்ஸு எல்லாம் முடிச்சுக்கிறாங்க. எஃப்ஐஆர் பதிவாயிடுது. நீங்கள் ரிமாண்ட் பண்ணலை, வீட்டுக்கு விட்டுற வேண்டியனா? இட்ஸ் நார்மல் கோர்ஸு. ஒன்ஸ் யூ டிசைடட் நாட் டு ரிமாண்ட், அண்ணாமலை என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ ரிலீஸ் தான் பண்ணணும். சீக்கிரம் அது சீக்கிரம் பண்ணுங்க. அவருடைய நோக்கம் என்ன? ஒன்று ரிமாண்ட் பண்ணு, இல்லை சீக்கிரம் விட்டு சும்மா உட்காந்து என்ன செய்ய போகிறேன்? எஃப்ஐஆரும் போட்டேன். இல்லை ஒரு தலைவர்ன்ற பொறுப்பில் இருக்கு. தலைவர் என்ன அப்போ மண்டபத்தில் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அங்கேயே படுத்துக்கிட்டா அவர் தலைவரா? அப்படி படுத்துக்கோ நாங்கள் பிஜேபிக்காரங்களாம். அதாவது ஒப்பிட்டு 8 மணிக்கு ரிலீஸ். ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருந்தாரு, இப்போ இவரால் 5-6 மணி நேரம் இருக்க முடியும்னு சேகர். அது ஜெயிலுங்க, அது ரிமாண்டுங்க, இது அரெஸ்ட்டுங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரிமாண்ட் வேற, அரெஸ்ட் வேற. ஏதோ பாஜக ரிமாண்ட் பண்றது இங்க பாருங்க, அண்ணாமலை இருந்தது போலீஸ் கஸ்டடி, கல்யாண மண்டபத்தில் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாங்க. ஸ்டாலின் இருந்தது ஜுடிஷியல் கஸ்டடி, நீதிமன்ற காவல். அது ஜெயிலுக்கு போகிறது ஜுடிஷியல் கஸ்டடிங்க. மண்டபத்தில் அடைச்சி வச்சிருக்கிறது போலீஸ் கஸ்டடி. போலீஸ் கஸ்டடிக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்குறேன். விட்டுற வேண்டியன. நாங்கள் ஒன்றும் ஜுடிஷியல் கஸ்டடியை பற்றியே பேசவே இல்லை. இப்போ விஜய் அவர்களுடைய விஷயானந்த் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு விஜய் கட்சி சார்பாக. அதில் அவர் சொல்றாரு, நீங்க மறைமுக கூட்டணியில் இருக்கீங்க திமுக கூட. காமெடியன்ஸ் பற்றியெல்லாம் பேச, காமெடியன்ஸ் பற்றியெல்லாம் பேசி சினிமாவில் தாங்க ஹீரோ விஜய். அரசியலில் காமெடியன் ஆகிட்டாருங்க. சாலிடாக 2 வருஷம் ஆச்சுன்னா ஆண்டு விழா நடத்துகிற 2 வருஷத்தில் அவருடைய பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க. அவர் கூட்டத்துக்கு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல விஜய் என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க. விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் வந்துச்சு, போட்டிட்டாரா? ஈரோடு கிழக்குல பொது தேர்தல் இடைத்தேர்தல் வச்சு போட்டிட்டாரா? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டிட்டாரா? எலெக்ஷன்ல போட்டியிட துப்பு இல்ல. நீங்க என்ன நாடகம் நடத்துறீங்க? இவ்வளவு பெரிய கட்சியான பாஜகவும் இடைத்தேர்தல் நிக்கல இல்லையா? திமுக வந்து புறக்கணிக்க தானே. நாங்க திமுக நிக்கல, பாஜக நிக்கலன்றது இல்ல. விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தோம். ஈரோடு கிழக்குல நாங்க எல்லா கட்சிகளுமே புறக்கணிச்சிருக்கோம். நான் என்ன கேட்குறேன், உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன நீங்கள் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் அந்த இதை பயன்படுத்திருக்கணும்ல. பாராளுமன்ற தேர்தல் ஏன் நிற்கல விஜய்? அதுக்கு முன்னாலே கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் எலெக்ஷன் வருது, ஏன் நிற்கல? நாங்கள் சட்டமன்ற தேர்தல். அப்போ உங்கள் எய்மு தான் என்ன? என்ன மக்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீங்க? நீங்கள் யாரெல்லாம் மாவட்ட செயலாளராக போட்டு கீழ் மட்டத்தில் என்ன அரசியல் நடக்குது? இது வரைக்கும் நீங்கள் நடத்தின 2 வருஷம் ஆச்சு கட்சி நடந்துச்சு. இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் சொல்லுங்கள், ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்லுங்கள், ஒரு கைது நடவடிக்கை சொல்லுங்கள், தொண்டர்கள் மேல வழக்கு பதிவு சொல்லுங்க. என்ன நடந்திருக்கு? எங்க பரந்தூர் பிரச்சனைக்கு பறந்து வந்தார் விஜய். ஒரு நாள் கால் ஷீட்டுங்க. அது தமிழக அரசு அனுமதி கொடுக்க இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு இல்ல, விஜய் கட்சி நடத்துறது சினிமா கால் ஷீட் மாதிரி. இன்னைக்கு கால் ஷீட் கொடுத்துருக்கிறாரு, பரந்தூருக்கு வருவார். இன்னைக்கு கால் ஷீட் கொடுத்துருக்கிறாரு, கட்சி நிகழ்ச்சிக்கு வருவார். 3 hours கால் ஷீட் பேசி முடிச்சுட்டு போயிடுவார், அவ்வளவுதான். அடுத்த ஒரு கால் ஷீட் வரும்போது தான் வரும். அது வரைக்கும் அவர் வேற படம் ஓடும். அதுவும் அண்ணாமலை அவர்கள் வைக்கிற விமர்சனம் என்னன்னா 30 வயசுல வந்திருக்கலாம் இல்லையா, இப்ப ஏன் வராரு அப்படின்னு. அப்படி பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் நீங்க அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்றதுனால பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு அரசியல் இல்லை கேட்டுட்டு எதிர்வினை ஆற்றாம போக முடியாது. நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறாரு எங்க மாநில தலைவர், அவ்வளவுதானே. 30 வயசுல அரசியலுக்கு ஏன் வரலன்றதெல்லாம் ஒரு கேள்வி. அண்ணாமலை அவர்கள் 30 வயசுல வரல இல்லையா அரசியலுக்கு? நீங்க இது நாடகம்னு சொல்றதுனால இது எதிர்வினை ஆற்ற வேண்டியிருக்குன்னு சொல்றேன். பிஜேபி நடத்தின போராட்டத்தை நாடகம்னு கொச்சப்படுத்துவீங்களா? அப்படிதான் போன தடவை அந்த கோபேக் ஸ்டாலின் கோபேக் மோடின்ற பிரச்சனை வரும்போதும் 2 பேரும் சொல்லி வச்சுட்டு நாடகம் வாட் ப்ரோ ஹவு ப்ரோ ராங் ப்ரோன்னு பேசினேன். என்ன அரசியல் பேசுகிறேன் நீங்கள்? ஏதாவது சினிமாவில் எழுதி வச்ச மாதிரி பஞ்சு டயலாக் பேசி 10 பேர் கை தட்டிட்டா நீ அரசியல்வாதியா? வாங்க சார், தெருவுக்கு வாங்க சார். பாலிடிக்ஸுங்கிறது ஹீட் அண்ட் டஸ்ட் சார், கேரவன் பாலிடிக்ஸ் கிடையாது. விஜய் பண்ணுறது கேரவன் பாலிடிக்ஸ், ஹீட் அண்ட் டஸ்ட் பாலிடிக்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பிஜேபியில்.
இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கணும்னா நாகரீகமான விதத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருடைய திரைப்படங்களை வச்சு அதை கொச்சைப்படுத்தும் விதமாக இடுப்பை கிள்றாரு அப்படின்ட்டு சொல்றது திரைப்படங்களை இடுப்பு கிள்ளிருக்காருல, அதை வந்து இதில் அதுதான் அநாகரிகம். அநாகரிகமான காட்சிங்க பாருங்க. ஒரு மருத்துவரை ஒருத்தன் போய் கத்தியால் குத்திட்டான். உடனே விஜய் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, மருத்துவரை குத்தக்கூடாதுன்னு. மருத்துவர்களை கத்தியில் போய் குத்துற சீன் இவர் தான் நடிச்சிருக்கிறார். பெண் போலீஸை எவ்வளோ தூரம் ஒரு பாலியல் சீண்டல் மாதிரி பண்ணாருன்னு காட்சி இருக்கு. இவர் பெண்களுக்கு எதிராக என்ன எப்படி பேசுவார் சார்? நீங்கள் எம்ஜிஆர் பேசினார்னா அவர் ரோல் மாடலாக வாழ்ந்தாருங்க. எம்ஜிஆர் படத்தில் சிகரெட் புகைப்பிடிக்கிற மாதிரி காட்சி வராது, மது அருந்துற மாதிரி காட்சி வராது, பெண்கள் மேலே வன்முறையை எம்ஜிஆர் பயன்படுத்துகிற மாதிரி காட்சி வராது. வில்லனா வர்ற ஒரு பெண்ணை கூட அப்படி கையை அப்படி ஓங்குவார், பெண்ணுங்கிறதுனால கையை கீழே போட்டுருவார். அதெல்லாம் எம்ஜிஆர் படம்ன்றதே ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி வேல்யூ எஜுகேஷன். அது புரியுதுங்களா உங்களுக்கு? அது வர்ற பாடல்கள் வசனங்கள் இதெல்லாம் தாய் தான் குடியிருந்த கோயில் அப்படிம்பாரு. என்ன வேல்யூ சிஸ்டம் இருக்குது விஜய் படத்துலன்னு கேட்குறேன் நான். என்ன சொல்லி நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்கன்னு கேட்குறேன். இங்கே வந்துட்டு எல்லாமே பேசுவீங்களா? நேற்று வரைக்கும் பண்ண பேசிட்டு சினிமாவில் நடிச்சுட்டு நல்ல போதுமான பணம் சம்பாதிச்சுட்டு இன்றைக்கி வந்து அரசியலுக்கெல்லாம் சினிமா பாப்புலாரிட்டியை பொலிட்டிக்கல் பாப்புலாரிட்டியை இவர் கன்வெர்ட்டிங். இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன நன்மை பண்ணிட்டேன்னு கேட்குறேன். 2 வருஷமா என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இனிமேல் என்ன பண்ண போறேன்னு சொல்லுன்னு தான் சொல்றேன் நான். உங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க. அரசியலுக்கு வர முன்னாடியே பார்க்கும் வரலைங்க. 2 வருஷமா வந்தாச்சு. 2 வருஷம் வந்தாச்சு இல்ல, வரதுக்கு முன்னாடியே இல்லை, வந்தாச்சு 2 வருஷமா. வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்குறேன், வந்து என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். ஒரு பிரச்சனையிலையாவது மக்கள் பிரச்சனை தலையிட்டு இந்த திமுக அரசு திருத்திருக்கீங்களான்னு கேட்குறேன். நீங்க கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு வருது, நீங்க பனையூர்ல உட்காந்துட்டு நிவாரண நிதி கொடுக்குறீங்க, நிவாரண பொருட்களை அங்கே வர சொல்லி. எப்படிங்க இந்திய அரசு அதெல்லாம் அனுமதிப்பாங்க? நிவாரண பொருள் கொடுக்காம யாரும் அனுமதிப்பாங்க? இந்திய அரசியல் எங்கேயாவது பாதிக்கப்பட்டவங்க நிவாரணத்தை என் வீட்டுக்கு வாங்க தரேன்னு சொல்லி கொடுத்த அரசியல் தலைவர் அவர் தான். பனையூர் பண்ணையார் அரசியல் பண்ணிக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியனாக இருந்துக்கிட்டு கேரவன் பாலிடிக்ஸு. என்னங்க விஜயோட அரசியல்? என்னங்க கேரவன் அரசியல்? கால் ஷீட் அரசியல் பண்ணுறாரு அவர். இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் சும்மா விஜயெல்லாம் பிஜேபி பற்றிலாம் பேசுவோம். விஜய்கிட்ட பாடம் கற்றுக்கிற அளவுக்கு பிஜேபி இல்லை தமிழ்நாட்டில். இல்லை, அண்ணாமலை அவர்கள் இப்போ விஜய் யாரோ நான் சொன்ன மாதிரி அந்த அநாகரிகமான வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணும்போது பாஜகலே அத்தனை சினிமா துறையில் இருக்கவங்க இருக்காங்க. இப்போ குஷ்பு அவர்களை தொடர்ந்து எல்லாருமே இருக்காங்க. அப்போ இப்போ இந்த பெண்களையும் வந்து குச்சப்படுத்துற மாதிரி இல்லையே? அப்படிலாம் யாரும் அவங்க ஃபீல் பண்ணல. நீங்களா செயற்கையாக ஒரு கட்டுமானம் இல்லை, உங்கள் கட்சியில் இருக்கனால அவங்க சொல்லாமல் இருக்கு. இல்லை, அப்போ கட்சியில் இல்லாத சினிமாக்காரங்க கூட அப்படி பேசவே இல்லையே. அப்படிலாம் யாரும் ஃபீல் பண்ணவே இல்லை. அந்த வார்த்தை விஜய்க்கு கொடுத்த பதிலாக தான் பார்க்குறாங்களே தவிர இங்கே பாருங்க, அவர் சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்ற முடிவெடுக்கிற இடத்துல நான் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு எதிர்வினை ஆற்றும் போது வந்த வார்த்தை தானே தவிர அது பொறுப்பேற்க வேண்டியது விஜய் தான் நான் சொல்றேன். இல்லை, ஒரு மாநில தலைவர்னு ஒரு இடத்துல இருக்கும்போது என் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்றத தொண்டர்களும் என் கட்சியில் இருக்கவங்களும் பாக்குறாங்க அப்படின்றப்போ எங்க கட்சியில யாருமே அதை பத்தி ஃபீல் பண்ணவே இல்லை. நீங்க மீடியால யாரை ஃபீல் பண்றீங்க? இல்ல, அவர் கட்சியில இல்லாத திரைத்துறை சார்ந்தவங்க கூட இது யாரும் பெருசா நினைச்சுக்கலையா? விஜய் கண்டிக்கிறாருன்னு எல்லாரும் நினைச்சாங்களே தவிர அது ஏதோ தங்களை பர்சனலாக ஹர்ட் பண்ணதை யாருமே ஃபீல் பண்ணல. மீடியாவும் இப்படி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாடாளுமன்றத்தில் பார்த்தோம், நேற்று அமளியில் ஈடுபடுறாங்க. 11 மணி 12 மணின்னு 2 மணி அப்படின்ட்டு அட்ஜென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. டீலிமிட்டைசேஷன் அதை வந்து எதிர்த்து அவங்க ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளே வராதுங்க அப்படின்ட்டு சபாநாயகர் வந்து ஒத்தி வைக்கிறாரு. வெளில வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அதான் சொல்கிறாங்க, எங்களுடைய குரல் வந்து ஒடுக்கப்படுது, நாங்கள் பேசுறது இப்போமே கேட்கல. அவங்க டீலிமிட்டைசேஷனில் எங்கள் சீட்டை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னா தமிழகத்துக்கு அங்கே ஒரு அங்கீகாரமே இருக்காது அப்படின்றது கனிமொழி அவர்கள். இப்போ டீலிமிட்டேஷனில் பாதிப்புக்குள்ளான மாநிலங்கள் எத்தனை மாநிலம்னு சொல்கிறாங்க ஸ்டாலின் ஐயா? எத்தனை மாநிலம்னு சொல்கிறாரு? தமிழ்நாடு மட்டுமா? சைட்ல இருக்குது. சரி, பார்லிமெண்ட்ல பிரச்சனை பண்ணதெல்லாம் யார் பண்ணாங்க? தமிழ்நாடு மட்டும் தானே பண்ணுச்சு இல்லையா? டீலிமிட்டேஷனால பிரச்சனை இருக்குன்னா தெலுங்கு தேச எம்பிக்கெல்லாம் நேற்று போராடி இருக்கணும்ல, கர்நாடகாவில் காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் போராடி இருக்கணும்ல, மார்க்சிஸ்ட் எம்பிக்கெல்லாம் பார்லிமெண்ட்ல அமளி துமளி பண்ணாங்க. ஏன் டிஎம்கே மட்டும் பண்ணது? தமிழ்நாட்டில் மட்டும் தான் குறையுதா? இல்ல, அவங்களும் அவங்க கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. பார்லிமெண்ட்ல தே கிரியேட்டட் ஹியூமன் கிரை. எந்த கட்சி? திமுக தானே. ஏன் மற்றவங்களும் ஏன் பண்ணல? சரி, இப்போ டீலிமிட்டேஷனை பற்றி காங்கிரஸ் கட்சியோட ஸ்டாண்ட் என்ன? ராகுல் காந்தியோட ஸ்டாண்ட் என்ன? அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பற்றி என்ன சொல்லுங்க. அகில இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. என்ன ஸ்டாண்ட் அவங்களுக்கு? கேரளா கம்யூனிஸ்ட் அதை எதிர்த்து தான் இருக்காங்க. இல்லைங்க, ஆல் இண்டியா பார்ட்டியோட ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்லங்க. காங்கிரஸுக்கு ஒரு ஸ்டாண்டு, கம்யூனிஸ்ட்க்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல. காங்கிரஸோட ஸ்டாண்டு, ராகுலோட ஸ்டாண்ட் என்ன டீலிமிட்டேஷனில்? மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுங்கிறாரா, இல்லை கொடுக்கவே கூடாதுன்றாரா, இல்லை மறுபடியும் இன்னொரு 25 வருஷத்துக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணணுன்றாரா? என்ன ஸ்டாண்டு? சொல்லு கட்சியை சொல்லுங்க. ஒரு ஸ்டாண்டு கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, புடலங்காய் கிடையாது. ஏற்கனவே 50 வருஷமாக ஃப்ரீசரில் வச்சுருந்த ஒரு விஷயம் 1976 25 வருஷம் போஸ்ட்போன் பண்ணாங்க இந்திரா காந்தி அம்மா. திரும்ப 2001 வாஜ்பாய் பீரியடில் மறுபடியும் அது 25 வருஷம் தள்ளி வைப்போம்னு முடிவு பண்ணாங்க.
50 ஆண்டுகளாக தள்ளி போடப்பட்டு கொண்டே வந்த ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குறோம். தமிழ்நாட்டில் 39 MP, 71 மக்கள் தொகை அடிப்படையில் முடிவு பண்ணது. 71 தமிழ்நாட்டு மக்கள் தொகை 4 கோடி, அதனால 39 MP. அகில இந்திய அளவில் 71 54.5 கோடி இந்தியன் பாப்புலேஷன், அதனால 543 MP. இப்போ இன்னைக்கு 10 லட்சம் எம்பிக்கு ஒரு எம்பியா 15ஆ 20ஆ மறுவரையறை பண்ணணும்ல, ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கணும்ல. முன்ன ஒரு எம்பினால அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு போகிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கும். இன்னைக்கு நல்ல சாலைகள் இருக்கு. தொகுதி மக்களுடைய குறைகளை கேட்கறதுக்கு அவருக்கு நேரில் பார்க்கணும், மனு கொடுக்கணுன்ற நிலைமை இருக்கும். இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. எங்கேயோ கொடைக்கானலில் மலை மேலே இருக்கிற ஒருத்தர், மலை கிராமத்தில் இருக்கிறவர் கூட ஒரு திண்டுக்கல் எம்பிக்கு ஒரு தகவலை 2 நிமிஷத்தில் சொல்லிடலாம். அப்போ எவ்வளவு பாப்புலேஷன் வச்சுக்க போகிறோம் இன்னும் முடிவாகலை. இப்போ என்ன மக்கள் தொகை தெரியாது. 2026 தான் மக்கள் தொகையை இனிமேல் எடுக்க போகிறாங்க. இது எப்பயோ வரப்போகிறதுக்கு புலி வருதுன்ற கதையாக டீலிமிட்டேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு வேலை இல்லைங்க, உங்களுக்கு அஜெண்டா கிடையாது. நேராக கேன்டீனில் போய் போண்டா வடை சாப்பிட வேண்டியது, இங்கே ஒரு பிரச்சனை பண்ண வேண்டியது, திரும்பி லஞ்ச் பிரேக்கில் போய் போண்டா வடை சாப்பிட வேண்டியது. யூ வாண்ட் டு ஸ்டீல் தி அட்ராக்ஷன் ஆஃப் தி கண்ட்ரி. அவ்வளோதான். நீங்கள் லைம் லைட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அது பார்லிமெண்ட்ல போய் அந்த வேலையை பார்க்குறீங்க. வேற பாராளுமன்றத்துல டிஎம்கே என்ன ஒரு கருத்து இருந்தாலும் அதுக்கு எதிர்கூற்ற வச்சுட்டு தானே இருக்காங்க. அவங்க எதுவுமே பண்ணல, எல்லாருமே வைக்கிற ஒரு கருத்து. உங்க பாசிட்டிவ் அஜெண்டா என்ன? நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இந்த மோடி பூச்சாண்டி காமிச்சு பூச்சாண்டின்னு சொல்றதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் பருப்பு வேகாது. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? 40 MP அங்கே போய் உட்காந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தீங்க, எவ்வளவு பணத்தை கொண்டு வந்தீங்க? வேற என்னத்துக்கு நீ ரிசைன்மெண்ட் போ, நாங்க பாத்துக்கிறோம். கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்றதுக்கு ஒரு கட்சி, ஒரு ஆட்சி 40 MP எதுக்கு? இல்ல, அது மத்திய அரசு பாஜக நீங்க கொடுக்க அதெல்லாம் தேவையில்லையா? அப்படி நீ அப்படி குற்றம் சொல்லிட்டே இருக்கிறதுக்கு நீ எதுக்கு? நாங்க நிதி கொடுக்க மாட்டோம். நீங்க அதை கேட்டு வாங்குறது தான் உங்க கவர்மெண்ட். குற்றம் சொல்றதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கிடையாது. ஒரு எம்பி என்ன கேட்டாரு, நீங்க தமிழ்நாட்டுல பட்ஜெட் வர்றதுக்கு முன்னால மத்திய அரசு பார்த்து எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த ஸ்கீம் இருக்கு, இவ்வளவு செலவு இருக்குது, இவ்வளவு ரோடு வேணும், இவ்வளவு தூரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், வாட்டர் ஸ்கீம்ஸ்க்கு வேணும், ஹெல்த் கேருக்கு வேணும். எந்த எம்பி யாரை போய் பார்த்து என்ன கேட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பட்ஜெட் அறிவிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஒதுக்கப்படும், தமிழ்நாடு கத்திக்கிட்டே உட்காந்துக்கிறாங்க. அவ்வளவுதான். மற்ற ஸ்டேட் அப்படியே பண்றாங்க. ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷன்லேயே அவங்கெல்லாம் போய் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாடு எம்பிஸ் எத்தனை ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷனுக்கு போனாங்க? ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷன், ப்ரீ பட்ஜெட் மெமோரண்டம். முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள ப்ரீ பட்ஜெட் உட்காந்து கட்சி உட்காந்து நமக்கு என்ன வேணும்னு அவங்களா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, என்ன முயற்சி நடந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டீங்கன்ற கேள்வி வருதா இல்லையா? என்ன கேட்டீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு? வந்ததுக்கு அப்புறம் மெட்ரோவுக்கு பணம் கொடுக்கல, இந்த அதுக்கு பணம் வரல, இதுக்கு பணம் வரலன்னு குற்றம் சொல்றதுக்கு உதவுதே தவிர, நீங்கள் பீகாருக்கு ஒதுக்கிட்டீங்க, இந்த மாநிலத்துக்கு ஒதுக்கிட்டீங்கன்னு சொல்கிறதே தவிர, இப்போ இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் எத்தனை மாவட்டத்துக்கு ஒதுக்கியிருக்கீங்க? தமிழ்நாட்டை பற்றிய பெயரே இல்லை மத்திய பட்ஜெட்டில் சொன்னீங்கல்ல. இந்த தமிழ்நாடு போட்ட பட்ஜெட்டில் சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, இன்னும் ஏதோ 1-2 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. மற்ற மாவட்டம் நீங்கள் மதுரைக்கு என்ன கொடுத்தீங்க, சேலத்துக்கு என்ன கொடுத்தீங்க, திருச்சிக்கு என்ன கொடுத்தீங்க இந்த பட்ஜெட்டில்? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். தென் மாவட்டங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? இப்போ டீலிமிட்டேஷன் நீங்க சொல்றீங்க. தமிழ்நாடு டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை கணக்கெடுத்தாதாங்க வரும், அது வரைக்கும் வராதுங்க. திமுக மட்டும் தான் போராடுறீங்க. இன்னைக்கு கூட்டு நடவடிக்கை குழு நடத்துறாங்க. அதுல பிரணாய் விஜயன் அவர்கள் வந்திருக்காங்க. 1000 கத்துறதுன்னு முடிவு பண்ணி கத்துங்க. இது வரலாற்று நாள் அப்படின்ட்டு பண்ணுங்க, வரலாற்று நாள் பண்ணுங்க. டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் தான் வரும். அதுக்கப்புறம் அது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். எல்லா கட்சிகளோடையும் அதில் கன்சல்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது முடிவாகும். நீங்கள் சும்மா அவசரப்பட்டுக்கிட்டு நீங்கள் பிஜேபி எதிர்க்கணும், அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் தேர்தல் வருது, சட்டசபை தேர்தலுக்கான மூடு பின்னே கிரியேட் பண்ணணும், ஆன்டி பிஜேபி மூடு கிரியேட் பண்ணணும், ஏதோ பண்ணுறீங்க. பண்ணுங்க, மக்கள் முடிவு செய்வாங்க. அவ்வளோ இல்லை. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க டீலிமிட்டேஷனை பற்றி பேசுறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கல திமுகவுக்கு, தெரியல. இல்லை, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கணும், கேட்க மாட்டீங்க அப்படின்னு இப்போ ப்ரிகாஷனாக முன்னாடியே கேட்குறாங்க. ப்ரீகாஷனாக ஆர்டிஐயில் எழுதி கேளுங்க, நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்கன்னு எழுதி கேளுங்க. கவர்மெண்ட் ரிப்போர்ட் தரட்டும். நீயே கத்துனீங்கன்னா என்ன செய்ய போறீங்கன்னு கேளுங்க. முதல்ல கேட்டு அரசாங்கம் ஒன்று சொல்லல, அதை வச்சுக்கிட்டு பேசுங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு, டீலிமிட்டேஷன் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்காவது ஹோம் மினிஸ்டர் போய் பார்த்து, டிஎம்கே டெலிகேஷன்ஸ் போய் உட்காந்து அமித்ஷா அவர்கள் முன்னால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பேசியிருக்காங்களா? குறைக்க போகிறான்னு குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளோதான். முதல்வர், துணை முதல்வர், பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்கு எங்களுக்கு கொடுக்குற தண்டனையா இது மத்திய அரசு அப்படின்றது முன் வைக்கிறாங்க. என்னங்க நடந்துச்சு தண்டனையானு? இல்லை சார், சென்சஸ் படி பார்க்கும்போது சில வீடுகளில் சில பேர் ஐயோ நான் இப்படி இருக்கேன், எனக்கு என்ன விதியா, எனக்கு என்ன செய்தா, எனக்கு என்ன தலையெழுத்தா இப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க. சில பேர் புலம்பிகிட்டே இருப்பான். அது மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறான் திமுக. இது என்ன பிரச்சனை? என்ன டீலிமிட்டேஷன் என்ன நடந்துச்சு? ஏதாவது ஒரு ஜிஓ சொல்லுங்கள், ஒரு சர்க்குலர் சொல்லுங்கள்.
இல்லை ஒரு கேபினெட் டெசிஷனுடைய மினிட்ஸ் காப்பி கேளுங்க. ஏதாவது ஒன்றில் தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறைய போகுதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதையும் தாண்டி ஹோம் மினிஸ்டர் சீட்டு குறையாதுன்னு வேற வந்து தமிழ்நாட்டில் அறிவிச்சுட்டு வர போயிருக்காரு. அப்போ குறையுதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ விஜய் அவர்களுடைய கருத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க இடி ரைடு, இதே கருத்து தான் சீமான் அவர்களும் சொல்கிறாங்க. பாஜக எதுக்கு போராட்டம் பண்ணணும், பாஜக கையில் தானே இது இருக்குது, அவங்க ஏன் இடி வச்சு அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள், எதுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க போராட்டம் பண்ணணும், அவங்க கையில் அதிகாரம் இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. சீமான் அவர்களும் அதே கூற்று தான் முன்வைக்கிறார். இடி ரைடுக்கும் பிஜேபி போராட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இடி ரைடு நடத்தாட்டியும் நாங்கள் டாஸ்மாக் எடுத்து எப்பயும் போராடிட்டு தான் இருக்கோம். கள்ளக்குறிச்சி விசசாராயத்துக்கு போராடினோம். டாஸ்மாகில் பிரச்சனை வரும்போதெல்லாம் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு இடி கான்டெக்ட்லயும் நாங்கள் போராடுறோம். கைது பண்ற அந்த ஒரு பவர் உங்ககிட்ட இருக்கும்போது போராட்டம் எதுக்கு பண்றீங்க, கைது பண்ணிட்டு போகலாம் இல்லைங்க. கைது பண்றது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. அது யார் குற்றவாளியோ அவங்க மேலே இடி நடவடிக்கை எடுத்துரும். போராட்டம் நடத்துறது திமுக கவர்மெண்ட்டே ஒரு ஸ்கேம் ரிட்டர்ன் கவர்மெண்ட்டு. இது இந்த மாதிரி ஸ்கீமில் தான் திமுகவே இயங்குது, இது ஒரு ஊழல் கட்சின்ற மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு, விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் போராட்டம். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி. இது அதுக்கு உதவி செய்யும், அது எதுக்கு உதவி செய்யும். பார்லிமெண்ட்ல வைகோ அவர்கள் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. மீனவர்கள் வந்து இலங்கை போகும்போது இந்த மாதிரி எத்தனை வருடங்களா இது நடந்துட்டு இருக்கு அப்படின்றது, ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் வந்து ஒரு கொலாபரேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைகோ தான் சொல்லணும். மோடி 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால முதல் நாள் வரைக்கும் எத்தனை மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க கடற்படையினால, இலங்கை கடற்படையினால. மோடி வந்ததுக்கப்புறம் எத்தனை துப்பாக்கி சூடு நடந்திருக்குது, எவ்வளோ டெத்து நடந்திருக்குது, நாட் ஈவன் ஏ சிங்கிள் டெத். அதுக்கு முன்னால் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இருக்கிறப்ப ராமேஸ்வரத்தை கூட்டிகிட்டு வந்தோம். ஏன் தெரியுமா? சுட்டுக் கொல்லப்பட்ட 800வது மீனவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறதுக்கு வந்தாங்க. 800வது மீனவர். வாய்க்கோ நம்ம பேசவே கூடாதுங்க. அவர் இன்னும் அந்த காங்கிரஸோட தான் கூட்டணி வச்சுருக்காரு. அவங்க தயவில் தான் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். அவர் மகன் அவங்க தயவில் தான் லோக்சபா எம்பியாக இருக்கார். எந்த காங்கிரஸை வைகோ காலமெல்லாம் எதிர்த்தாரோ, எந்த காங்கிரஸ் இலங்கையில் தமிழர்களை கொன்று குவிக்க காரணமானுச்சுன்னு விமர்சனம் வச்சாரோ, காங்கிரஸ் அழிச்சு ஒழிப்பேன்னு சொன்னாரோ, அந்த காங்கிரஸ் ஓட்டத்தை வாங்கி போய் வைக்காரு. வெக்கம் கெட்டு போன வைகோ. அவரெல்லாம் பேசவே கூடாது, வெக்கம் இல்லாத வைகோ. எல்லாரும் இப்போ சீமானவர்களும் இந்த மீனவர்கள் பிரச்சனையை பற்றி பேசுறாங்க. நீங்க வந்து அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம்னு சொல்றதை தவிர இதுக்கு ஒரு தீர்வை வந்து ஏன் இனிமே மத்திய அரசு என்ன தீர்வு? 11 வருஷம் ஆயிடுச்சு. என்ன தீர்வு? கைது செய்யப்பட்ட அத்தனை தமிழ் மீனவர்களும் விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்களால் அபகரித்து செல்லப்பட்ட அத்தனை பொருட்களும் படகுகளும் திரும்ப கொடுக்கப்படுகின்றன. இன்னும் என்ன தீர்வு வேணும் உங்களுக்கு? அப்ப எதற்கு சீமானவர்கள் இந்த கருத்தை வைக்கணும்? காளியம்மாள் அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்த பாலிடிக்ஸ் இஸ் ஃபார் பாலிடிக்ஸ். காளியம்மாள் அவங்க சொல்றாங்க, என்னோட கணவர் போயிட்டு அவர் கஷ்டப்பட்டு வரதை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு பாருங்க. எங்கே எல்லாம் 2 நாடுகளுக்கு இடையே குறைந்த தூரம் உள்ள கடல் எல்லைகள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு. இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான கடல் எல்லை பரப்பு ரொம்ப குறுகியது. இப்போ நீங்கள் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இந்த பிரச்சனை வராது. விரிந்த கடல் எல்லை. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த பிரச்சனை வராது. குறுகிய எல்லை இருக்கிறாங்களே. இப்போ குஜராத் மீனவர்களை பாகிஸ்தானில் கைது பண்ணுறாங்க. பாகிஸ்தான் மீனவர்கள் குஜராத்தில் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. எங்கே வந்து கடல் எல்லையை, சர்வதேச எல்லையை ரொம்ப சீக்கிரமாக மீனவர்கள் தாண்டிடுவாங்களோ, தெரிஞ்சோ தெரியாமலோ, அந்த மாதிரி வசதிகள் இல்லையோ, அந்த இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதனால் இதெல்லாம் பேசி தீர்க்க முடியும். இதில் வெளியுறவு கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம், பிஜேபியுடைய கொள்கை மட்டும் இல்லை, வெளியுறவு கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் இதில் தீர்வு கிடைக்குது. அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை கூட மீட்டிருக்கோம். அங்கே சிறையில் ஆயுள் தண்டனை போட்ட கைதிகளை நம்ம மீட்டிருக்கோம். முன்னை விட இப்போ ரொம்ப ஸ்விஃப்ட் ஆக்ஷன் நடக்குது, ரொம்ப சீக்கிரமாக ஆக்ஷன் நடக்குது. நீங்கள் ஒரு சம்பவம் சொல்கிறேன். ராமேஸ்வரத்துக்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அங்கே போகிறாங்க. அங்கே போய் இறங்கின உடனே மீனவர்களுடைய அந்த குடும்பத்தினர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. இலங்கை கடற்படை எங்கள் உறவினர்களை பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு. என்னன்னா அது நடந்த 2 நிமிஷம் ஆகுது. இலங்கை கடற்படை தமிழ் மீனவர்களை கைது செய்து இலங்கை கடற்கரை பக்கமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே அங்கேருந்து ஒரு மீனவர் ஃபோனில் ராமேஸ்வரம் தகவல் சொல்லிடுறாரு. தற்செயலாக நிதியமைச்சர் அங்கே இருக்கிறதுனால அடுத்த நிமிஷம் அவங்க நிதியமைச்சர்கிட்ட சொல்லிடுறாங்க. இது எல்லாமே 2-3 நிமிஷம் நடக்குது. நிதியமைச்சர் உடனே எம்பசி கூப்பிட்றாங்க, ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்றாங்க. அங்கேருந்து இலங்கையை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி வருது, அதை அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, தப்பாக அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நிதியமைச்சர் கொஞ்சம் கடுமையாக காட்டியிருக்காங்க. என்னாச்சு தெரியுமா? இவங்களை கூட்டிகிட்டு போய் இலங்கை கடற்கரையில் போய் ஏறுறதுக்கு முன்னால் ஒரு 30-40 நிமிஷத்துக்கு முன்னால் அங்கே அவங்களே முன்னால் வந்து இவங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண வேணாம், இந்தியாவிலேருந்து ஏதோ பேசிட்டாங்க, அவங்களாம் அப்படியே திருப்பி அனுப்புங்கன்னு உடனே அப்படியே திருப்பி அனுப்பிச்சு அவங்க சேஃபாக ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டாங்க. மறுநாள் பெரிய பாராட்டுல எல்லா ஊடகங்களையும் செய்தியாக வந்துச்சு. அதனால் ரொம்ப ஸ்விஃப்ட் ஆக்ஷன் நம்ம எடுக்கிறோம். ஆனாலும் அதையும் தாண்டி சர்வதேச உறவுகளில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அது நடக்கும். நீங்கள் கச்சத்தீவை கொடுக்காம வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது.
கச்சத்தீவு யார் கொடுத்தான்னு கேளுங்க, சீமான்கிட்ட கேளுங்க, கலைஞர்கிட்ட கேளுங்க, மற்ற கட்சிகள்கிட்ட கேளுங்க, யார் கொடுத்தா. நீங்கள் கச்சத்தீவை தாரவா இருக்கிறப்ப யார் அதை எதிர்த்தாங்க? கச்சத்தீவு நம்ம கூட இருந்தால் அந்த சர்வதேச எல்லையை தாண்டான் தமிழ் மீனவன்ற பிரச்சனை வந்திருக்காதே. கச்சத்தீவே நம்ம தான் ஆச்சு. அப்போ அதுக்கப்புறமும் இத்தனை நாட்டிகள் மேல் நமக்கு சொந்தம்னு வந்துடும். அப்போ கிட்டத்தட்ட இலங்கையை நெருக்கி நம்ம போயிடுவோம். நீங்கள் கச்சத்தீவை கொடுத்ததனுடைய கான்சிக்வன்சஸ் தான் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க. யார் கொடுத்தா? இந்திரா காந்தி தான் கொடுத்தாங்க. அப்போ யார் முதலமைச்சராக இருந்தா? கருணாநிதி தான் இருந்தார். அப்போ என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிங்க? கச்சத்தீவை கொடுக்கக்கூடாதுன்னு பார்லிமெண்ட்டில் பேசினது வாஜ்பாய். கச்சத்தீவை கொடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி, அப்போ பிஜேபியில் இருந்த முக்கிய தலைவர். அப்போ இருந்த ஐயா முக்கையா தேவர், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மூத்த தலைவர், அவர் பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருக்கிறப்ப கச்சத்தீவை கொடுக்கறத கண்டித்து மிக கடுமையாக பேசினவர் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் ஐயா முக்கையா தேவர். இவங்கெல்லாம் தான் தேசியவாதிகள் தான் கச்சத்தீவை கொடுக்குறான்னு சொன்னாங்க. திராவிட கட்சியும் காங்கிரஸும் தூக்கி தாரதான் வார்த்தோம். அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது இப்போ கேள்விக்கு இடமில்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஊழல் இடி வராட்டி கூட நாங்கள் வந்து டாஸ்மார்க் எதிர்த்து போராட்டங்கள் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. இப்போ டாஸ்மார்க்கில் போய் ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை ஒட்டுறதுனால என்ன வந்து பாஜக கிடைக்குது? மகளிர் அணியை ஒன்றும் இல்லைங்க, அரசு அலுவலகங்களில் முதலமைச்சர் படம் இருக்கணும்ல, ஒரு இடத்துல இல்லாமல் இருக்குது, அதனால அதை ஒட்டுறாங்க. அவ்வளோ. அது ஒரு மாதிரி மீம். டாஸ்மாக்ன்றது அரசு அலுவலகம் தானே, தமிழ்நாடு அரசு அவுட்லெட் தானே அது. அரசாங்கத்துடைய விற்பனை மையம். அரசாங்கத்தினுடைய வேளாண் பொருள் விற்பனை மையத்தில் ஸ்டாலின் படம் இருக்குது. அரசாங்கம் நடத்துகிற கூட்டுறவு சொசைட்டியில் டெக்ஸ்டைல் விற்பனை மையத்தில் ஸ்டாலின் படம் இருக்குது. அப்புறம் அரசாங்கம் நடத்துகிற மதுபான கடையில் மட்டும் எப்படி ஸ்டாலின் படம் இருந்தால் நல்லா இல்லை. அது ஒரு ஃபோட்டோ வந்து அதெல்லாம் நல்ல ஃபோட்டோ தான் ஒட்டிருக்காங்க. அதெல்லாம் கேலி சித்திரம்னு ஒன்று, நல்ல ஸ்டாலின் ஐயா படத்தை நல்ல படத்தை போட்டு வாசகங்கள் அப்பா ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி அப்பான்னு கூப்பிட சொன்னார்ல அவர். ஃபோட்டோ வைக்கிற ஒரு நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இதாக கொண்டு வைக்கிறதுக்கான தேவை இருக்கு ஒரு முதலமைச்சர்லையே. அதான்மா, முதலமைச்சருங்கிறதுனால தான் ஒரு படம் அரசு அலுவலகத்தில் இருக்கணுன்றது தான் வைக்கிறாங்க. சார் கேலி சித்திரமாக வைக்கிறதா? கேலியெல்லாம் பண்ணல. ஏன் நீங்கள் வைக்கலப்பா? நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நாங்கள் அப்பா அம்மாலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஸ்டாலின் படம் வைக்கல டாஸ்மாகில்? எல்லா கெஸ்ட் ஹவுஸ், ஒன்றும் கெஸ்ட் ஹவுஸில் கூட ஸ்டாலின் படம் தான் மேலே இருக்குது. கெஸ்ட் ஹவுஸில் படுத்து தூங்கினா முழிச்சு பார்த்தா நீங்கள் முதல்ல ஸ்டாலின் படத்தை தான் முடிக்கணும். கலைஞர் ஸ்டாலின் தான் அப்படி சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி தான் இருக்குது எல்லா இடத்துலையும். மத்திய அமைச்சர்கள் வருவாங்க, அவங்க கூட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, கெஸ்ட் ஹவுஸில் கவர்மெண்ட் சர்க்யூட் ஹவுஸில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் வந்து மத்திய அமைச்சர்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பின்னால் ஐயா ஸ்டாலின் சிரிச்சுட்டே இருப்பார், கலைஞர் சிரிச்சுட்டே இருப்பார். அந்த ஃபோட்டோ அதில் தெரியும். அந்தளவுக்கு வளைச்சு அதான் வச்சுருக்காங்க. அதே டாஸ்மாகில் மட்டும் வைக்கலன்னு ஒரு கேள்வி வருது, அவ்வளோதான். இதை விட நையாண்டியா ஒரு சட்டையரா ஒரு அரசியல் அணுக முடியுமா? பிஜேபி எவ்வளோ நாகரீகமாக நாங்கள் அணுகிறோம், படம் வைப்போம்னு சொல்கிறோம். நீங்கள் வேணால் ஒரு ஜீவோ போடுங்க, டாஸ்மாகில் மட்டும் முதல்வர் படம் வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஜீவோ போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சாங்க. இல்லைன்னா என்ன தப்பு? நாங்கள் வந்து தேதி அறிவித்து போராட்டம் பண்ணுறதால இந்த மாதிரி பண்ணுறீங்க, தேதி அறிவிக்காமல் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், 22ஆம் தேதி 23ஆம் தேதி போராட்டம் பண்ணுவோம், அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வரத்தானே செய்யும். இதெல்லாம் சவால். அரசியல்னால் என்ன அர்த்தங்க? சவால் வரும், ரெட்டோரிக் வரும், நீ வந்து பாருன்றது வரும், இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அரசியல் இதெல்லாம் இல்லாமல் எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுங்க? இதெல்லாம் இப்போ ஸ்பைசி பாலிடிக்ஸ். இதெல்லாம் சாப்பாடுன்றது நியூட்ரிஷன் தான், பட் அதில் ஸ்பைஸ் இருந்தால் தானே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு எல்லா கட்சியும் இதை செய்வாங்க. நாங்கள் செஞ்சால் மட்டும் கேள்வி கேட்குறீங்க, அவ்வளோ. நாங்கள் இப்போ அரசாங்கத்தை கேள்வி கேட்போம், வந்து பாரு, மோதி பாரு, எங்களை தொட்டு பாருன்றதெல்லாம் எல்லா கட்சியும் எப்பயுமே இருக்கிற நடைமுறை தான். இதுக்கு முன்னால் யாருமே அப்படி சொன்னதெல்லாம் இல்லையா? தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியல்லையே. அவர் எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால தான் எல்லாம். ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா என்ன பண்ணணும்? வாயை மூடிட்டு பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிட்டு எஸ்ஆர் மட்டும் சொல்லணுமா? ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா ஒரு நாகரீகம். எஸ்ஆர்னு சொல்கிறதுக்கு அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் காக்கி சட்டை போட்டு யூனிஃபார்மில் இருந்தாருன்னா மேல் அதிகாரி சொல்கிறத எஸ்ஆர்னு சொல்லுவார். அவர் அரசியல்வாதியாக வந்ததுக்கப்புறம் எதுக்கு எஸ்ஆர் சொல்லணும்? நோ சார் தான். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.